உலகிலேயே முதல் முறையாக நவபாஷாணத்தில் வாராகி. வியாதிகள் தீர நவபாஷான நீர், கெட்ட சக்திகள் நீங்க நவபாஷான திருநீர், கடன் நீங்க தொழில் பெருக நவபாஷான சந்தனம் வழங்கப்படும். அனுமதி இலவசம். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வரும் நம்புங்க. இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனிச்சு தான் நின்றுருக்கோம், அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் இவனை கூட்டணிங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலை, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு? உங்கள் கட்சி தொண்டர்களாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோற்று போனால் மனசு சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க. தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன, நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்லு. இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ சந்திச்சு 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண்ணு, 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன். நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க. 2 மாதத்தில் திருப்பி வேறு இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க. இழந்த சத்தம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சலை. இவங்க அதில் எலி பேஸ்ட்டு கலக்கலாம். கலந்த வேறு இடத்துல இருக்கான், அது ஒன்றா. ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க, அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி கள்ளச்சாராயம் விற்றதோ வச்சதோ முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்கிறீங்க? அதுக்கு சிபிசிடி, உளவுத்துறை, பிராஞ்சினி ஏகப்பட்டதை வச்சுருக்கு. உள்ளூர் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, அங்கே பல பேர் இருக்காங்க, உள்ளூர் காவல் நிலையம் இருக்குது. தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, தெரியாதுன்னு. அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு தெரியாது. யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க, பேச்சாளர் வர்றாங்க, மேலே இருந்து உத்தரவு வருது, ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க. உண்மையா இல்லையா? அனுமதிச்சதுக்கு இப்போ மாற்றிருங்க, அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியான்னு தூக்கி போடுவீங்க. என்ன பண்ணுறது? அதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடங்கணும். அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும், சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும். அதை எதை பற்றியும் கவலைப்படாது. அது சொல்லும் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், அது சூழியலுக்கு கேடு, காற்று நஞ்சாக்குதுன்னு. அணு உலை பாதுகாப்புன்னா அதே சொல்லும். ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும். அது மாதிரி தான் இது கொடுமை. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது? மாசு இல்லை, அம்மோனியா வாயு கசியுது இல்லை, அந்த இடத்துல குடியிருக்க சொல்லுங்க, வாங்க. அணு உலை பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம், அங்கேயே இருங்க. நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க. உங்களை வேணான்னு சொல்ல, நான் நம்புறேன் பாதுகாப்பானது. சாதவன் யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சகித்துக்கலாம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதுதான் தம்பி தெரியும். அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. அது மாதிரி தான் இது. நாங்கள் போராடினோம், போராட்டத்தில் பங்கேற்றோம், மறுபடியும் போராடுவோம். இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது. போராடுவேன், அதுக்கு போராடுவேன், பரந்தூருக்கு போராடுவேன், சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன், எல்லாத்துக்கும் போராடுவேன். நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம்
அதனால நாங்கள் போராடுவோம், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை, உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க, இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நான் கத்துறேன், நானும் கத்துறேன். அம்மோனியா வாயு பேசுது, காற்று மாசுபடுது, எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது, கத்துறேன் நான். யாருக்கு அதில் விழுகுது? இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றீங்களா? இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழுகிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க? யார் துன்பத்தை தந்தானோ, யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ, யார் இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்ப அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல. அப்போ ஒரு காலம் என்ன வரணும், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும். அப்போ மக்களுக்கான அதிகாரம் வரணும். இங்க அப்படி இல்லை, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. இப்ப தேர்தல் அரசியல்னா எப்படி, இந்த 1000 கொடுக்கறது, 500 கொடுக்கறது. இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் 250 கோடி 300 கோடி செலவழிச்சிருக்கு தகவல் உரிமை சட்டத்தில். கேட்கும்போது ஒருத்தர் தரார் பாரு, 250 கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த 3 ஆண்டுகள்ல. வருந்திரியலா வாழ்த்திரியலா? என்ன தம்பி, இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க, பல்லாங்குழி விளையாடுற பசங்க, கிச்சு கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினைச்சுட்டு இருந்தா அப்படி தம்பி. உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கான் தம்பி. அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஜப்பானில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி? சரி, அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு, நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு, டெங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுது, நல்ல வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சியாக இருக்குல்ல. கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்களோட திட்டம் இருக்காங்க. எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? நீர் தேங்கி அடுக்காவது, குப்பை எதனால குப்பை ஆகுது? அது பிளாஸ்டிக், நெகிழி. அதை ஏன் தடை செய்ய முடியல? ஏதோ நீங்க சரி, வேற ஏதாவது கேள்வி? என்னதுங்க? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நான் பாக்குறது இருக்கட்டும், நீங்க ஒரு பொதுமகனா, ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, எங்க குரலற்ற மக்கள், அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ, குறிப்பாக கடலோர கிராம மக்கள், அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள், அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கடலூர், எண்ணூர், இந்த என்னது நாகப்பட்டினம், இப்போ அதுக்கு அடுத்த தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லையா? நிறுவப்பட்டிருக்குல்ல. இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க, அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க. என் தம்பிட்டு கேளுங்க, நாங்கள் இதுக்குன்னே போனோம். நீங்கள் ஊதா நிறத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா, திரும்பி வாங்க, அது சாம்பல் நிறமா மாறலைன்னா என்ன? உலகிலேயே முதன்முறையாக நவபாஷாணத்தில் வாராகி. வியாதிகள் தீர நவபாஷான நீர், கெட்ட சக்திகள் நீங்க நவபாஷான திருநீர், கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான சந்தனம் வழங்கப்படும். அனுமதி இலவசம். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, போன் மூலம் நியூமராலஜி. For call 766 7975 266.